வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நம்ம ஏன் நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செயல்முறையை பாதிக்கலாம். இதனால் நமக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போகிறதால மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறது தட்டுப்பாடு ஏற்படும். அதனால தான் நம்ம வெறும் வயிற்றில் அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்புகளில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும், என்னென்ன மருத்துவ நன்மைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்க வேண்டியது அவசியம். ரத்த வெள்ளை அணுக்களோ ரத்த சிகப்பு அணுக்களோ குறைபாடு ஏற்படும் போது பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் போது, ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் டவுன் ஆகும்போது நமக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இதனால் நம்ம அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் பிரச்சனைக்கு உட்படுவோம். அதனால நமக்கு தலைவலி, கடுமையான உடல் சோர்வு, மயக்கம், குமட்டல், வாந்தி எடுப்பது போன்ற உணர்வெல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை விடுபடுவதற்கு இரும்புச்சத்தில் இருக்கக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்மளுடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது. பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகம் இருக்குது. ஸோ இது தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சரும பொலிவை பெறுவதற்கு உள்ளிருந்து சருமத்தை மின்ன வைப்பதற்கெல்லாம் நம்ம சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு வலு சேர்க்கிறது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்புகளில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு. இதை அதிக அளவு எடுத்துக்கொள்பவர்களுக்கு உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றல், அந்த எனர்ஜியை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ நம்ம நரம்புகள், எலும்புகள் இது எல்லாத்தையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கப் பெறுவதால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வலுவாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் அதிகம் ஏற்படும். பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே இந்த பாதாம் பருப்புகள் அதிகம் உண்பவர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்பெல்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். இது நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு முடிவு செய்யும். அதனால் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக பெறப்படும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இதயத்தில் இருக்காது. இதயம் வலுவோடு இருக்கும். மலச்சிக்கல் குணப்படுத்தப்படுவதற்கு, மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் உண்பதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தினமும் 5-8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு வேண்டிய அளவுகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீர் சுத்தம், நார் சுத்தம் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுத்தாலே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அந்த பிரச்சனையை உங்களுக்கு சரி பண்ணி மலச்சிக்கலே இனிமேல் உங்களுக்கு வராமல் ஆரோக்கியமாக உங்களை வைத்திருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைந்து போவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். தினமும் 5 பாதாம் பருப்புகளை நம்ம சாப்பிடும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை இது குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் ஊற வைத்த பாதாம் பருப்பு பார்த்துக்கொள்ளும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் கெட்ட கொழுப்பு சத்துக்களே கிடையாது. இதில் இருக்கக்கூடியது நல்ல கொழுப்பு அப்படின்றதால ஸோ இது நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே வைத்து கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு உடல் நீக்கிடும். ஸோ இதனால் உடல் எடையை குறைக்கிறவங்கலாம் கூட பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ உணவிற்கிடையே சில பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை கண்ட்ரோலாக இருக்கும். தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை நீக்கிக் கொள்ளலாம். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மில் பலரின்
அனைவருடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை வந்து நமக்கு வந்து வர வைக்காது. ஸோ இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எப்போதும் இதில் இருக்கக்கூடிய மக்னஸ் அந்த சுருக்கங்களை மறைய வைக்கும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் நமக்கு பொலிவோடும் இருக்கும். ஸோ சுருக்கம் எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் இருக்காது. மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய் ஏற்படுவதில் அந்த மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். மூளை நரம்புகள் தூண்டப்படும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லிடராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவி புரியும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்புல மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து தலைமுடி உள்ளிருந்து அடர்த்தியாக முடியினுடைய வேர்கள் வரைக்குமே அடர்த்தியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து முடி கொட்டுது, இளநரை, பித்தநரை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது நமக்கு பக்க விளைவுகள் வந்து கிடையாது. இதய நோய் இருக்கிறவங்க வாரத்தில் 5 நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் 50% குறையும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் கூறப்படுவது வந்து அதுதான். ஸோ அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு 30 கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த சத்துக்கள் தான் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுப்பதற்கு காரணமாகவே இருக்கு. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு சத்து ஃபேட் வந்து 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் இருக்கு. மேலும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு. இப்போ இந்த பாதாமில் பல வகையான நன்மைகள் இருக்கிறதால தான் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளையுமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு தீர்க்கிறது. தினமும் 5 பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போதே கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் ஆரம்பித்து வயது முதிர்வு வரை எல்லா விதமான நோய்களுக்குமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு சிறந்த ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மருந்து பொருளாக விளங்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து கால்சியம் இருக்குது, அதோடு சேர்த்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்கள் இருக்குது, மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், முடி சார்ந்த பிரச்சனை, சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் போன்ற பிரச்சனைகளை களைவது வரைக்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியுது. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பாதாம் பருப்பை ஸ்நாக்ஸ் மாதிரியும் சேர்த்துக்கோங்க, ஊற வைத்த பாதாம் பருப்பையும் எடுத்துக்கொண்டுங்க. ஊட்டச்சத்து பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.